கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்கள் எல்லாரையும் இந்த சேனல் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். ஜபம் பண்ணி ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக பண்ணணும். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீங்கள் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறேன். வார்த்தை கொண்டு நீங்கள் எங்களோடு கூட பேசுவீராக. யானவரே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் தேவனும் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை வார்த்தை நிமித்தம் கொண்டு வருவீராக. வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னீங்க இயேசுப்பா. இந்த வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால பிதாவே. யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலீமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பாக, இந்த ஏலீமுக்கு இஸ்ரவேல் ஜனங்க வர்றதுக்கு முன்பாக, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு அவங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி மாரா என்ற ஒரு சம்பவத்தை தாண்டி அவங்க வராங்க. அந்த மாரா என்ற இடத்துல அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் உண்டாகிறதா இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு குடிக்கக்கூட தண்ணி இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அந்த மாராவின் சூழ்நிலையில், அந்த தண்ணியே இல்லாத கசப்பான தண்ணி இருந்த இடத்துல அங்கே தேவன் ஒரு மரத்தை வெட்டி போட வச்சு அங்கே அவங்களுக்கு அந்த தண்ணீர் இருக்கிற கசப்பெல்லாம் தேவன் மாற்றுறாரு. இதை உங்களுக்கு ஸ்டோரியாக சொல்லணுன்னா, ஒரு கசப்பான அனுபவத்தை தாண்டி அவங்க வரும்போது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இங்கே என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இங்கே அவங்க ஏலீமுக்கு வந்தார்கள். ஏலீமில் பாளையம், அது ஒரு பள்ளத்தாக்கான ஒரு இடம், ஒரு டெசர்ட் பிளேஸு. அங்கே அவங்க அப்படியே ஒரு சேனையாக 40 லட்சம் பேர் அப்படியே ஒரு சேனையாக அங்கே மூவ் ஆகுறாங்க, அவங்க வராங்க. அப்போ அவங்க வரும்போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அது வனாந்திரம், டெசர்ட். ஏலீம் என்பது ஒரு பள்ளத்தாக்கு. அது அந்த டெசர்ட் பிளேஸில் இவங்களுக்காக ஒரு குளிர்ச்சியான ஒரு பகுதி அந்த இடத்துல உண்டாயிருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏலீம்ன்ற இடத்துல 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. இப்போ அங்கே இந்த 12 நீரூற்றுகளும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஏற்கனவே தண்ணிக்கு தான் அவங்க பிரச்சனையாக இங்கே வராங்க. இங்கே வந்தவுடனே அவங்களுக்கு தண்ணீர் நிறைவாய், அந்த 12 நீரூற்றுகளும் நிறைவாய், அப்படின்னா எல்லா ஜனங்களும் நிறைவாய் எடுத்துக்கொள்ளத்தக்கதாக அங்கே நீரூற்றுகள் அவங்களுக்கு உண்டாயிருக்குது. அது மாத்திரம் இல்லை, அங்கே அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னா, அங்கே 70 பேரீச்ச மரங்கள் அங்கே இருந்தது. இந்த பேரீச்ச மரங்கள் என்று சொல்லப்படும் போது அதுக்கு நிறைய காரியங்கள் அதில் பெனிஃபிஷியல் காரியங்கள் நிறையா இருக்குது. பேரீச்ச மரம் என்று சொல்லும் பாம் ட்ரீன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேரீச்ச பழம் அயன் ஸ்ட்ரென்த் உள்ளது. அதனோட மரம் ரொம்ப உறுதியானது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இன்னொன்று, அந்த மரம் குளிர்ச்சி தருகிறதா இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு ஒரு கூல் பிளேஸ், அந்த ஏரியா, அவங்க இருந்த பாளையம் இறங்கின அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சியை, ஒரு அமைதியை, ஒரு ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த இடத்துல இளைப்பார்ந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஏலீம் என்பதற்கு அவைக்குரிய அர்த்தம் என்னன்னாக்கா, அவங்க இளைப்பாறுதல் அப்படின்னா, வாசஸ் அப்படின்னா ரெஸ்டிங் பிளேஸ், அவங்க இளைப்பாறுகிற ஸ்தலம். இஸ்ரவேல் ஜனங்க இளைப்பாறுகிற ஸ்தலம் எப்படி இருந்ததுன்னா, அது பசுமையாக இருந்தது. அது நீரூற்றுகள் நிறைந்ததாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களில் நீங்கள் இருப்பீங்கன்னா, நான் உங்களுக்கு ஆவிக்குரிய
ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு ரெஸ்டிங் பிளேஸை உண்டாக்குவாராக. தேவன் உங்க வாழ்க்கையில 12 நீரூற்றுகள் அந்த ஏலிம்ல உண்டானது போல உங்களை தாங்குகிற, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிற, உங்களுடைய தேவை எதுவா இருந்தாலும் அதை போஷிக்கிற, அதை கொண்டு வருகிற ஒரு ஸ்தலமாய், கொண்டு வருகிற ஒரு காரியமாய் அந்த 12 நீரூற்றுகள் இருந்தது போல உங்க வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட நிறைவான காரியங்களை தேவன் செய்வாராக என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களுக்கு ஆறுதலை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே போல 70 பேரிச்ச மரங்கள், அந்த 70 பேரிச்ச மரங்களும் எப்படி பலன் உள்ளதாய் அப்படின்னா அது ஸ்ட்ராங்கா, அது புசிக்கும் போது அது சாப்பாடு பலன் உள்ளதா இருந்தது. அதே போல அதை பயன்படுத்தும் போது அது எல்லாவற்றுக்கும் பயனுள்ளதாகவும், அது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் இருந்தது. இதை இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போட்டிருக்காங்க. என்னன்னாக்கா ஓயாசிஸ்னாக்கா அது வந்து என்னன்னா ரெஃப்யூஜ், ரெஸ்ட் அண்ட் ஷெல்டர்னு போட்டிருக்காங்க. அப்போ வந்து உங்களுக்கு இலைப்பாறுதல் பிளஸ் வந்து உங்களுக்கு பெலன் அண்ட் ஷெல்டர்னாக்கா நீங்க தைரியமாய், ரெஃப்யூஜ் அண்ட் ஷெல்டர்னா நீங்க தைரியமாய் தங்கும் இடம் அப்படின்னா எதுக்குமே பயம் இல்லாம ஒரு தங்குகிற இடமாய், சூழ்நிலையாய் உங்க வாழ்க்கையை, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றுவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. அது போல உங்க வாழ்க்கையில பலம் உள்ள மனுஷர்களை, சரி ஏன் இதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்தார் அப்படின்னா அவங்க தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க போக வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரமா இருக்கிறது என்று சொல்லி, அவங்க பிரயாணம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இங்க அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை வர வச்சு, இங்க அவங்க ஸ்ட்ரென்த்தை பெற்றுக்கொள்றதுக்கோ, அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ, அவங்க மனநிலையை தேவன் பக்குவப்படுத்துகிறவரா இருக்கிறாரு. இப்போ நம்மளே வந்து யோசிச்சு பாருங்க, வெயில் அதிகமா வெளியே போய் சுத்திட்டு வந்தோடனே, ஒரு ஏசி ரூம்குள்ள வந்தோடனே அப்பாடான்னு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு உண்டாகும். இந்த ஏசி காற்று சில்லுன்னு நமக்கு பட்டவுடனே என்ன ஆகும், அப்படியே நம்ம வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். எவ்வளோ வெயிலில் போய் சுற்றிட்டு வந்தாலும் அந்த வெயிலோட எல்லாமே நமக்கு என்ன ஆகும், மறந்து போகும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அந்த ஏலிமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீங்கள் தைரியமாய் அவருக்குள் இளைப்பாறும்படியாக, உங்களோட ரெஸ்டிங் பிளேஸ் அவர் தான். அவரே உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. தாவீது சொல்லும்போது சொல்றாரு, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானார் என்று சொல்லி தாவீது சொல்றாரு. அப்போ வந்து அவர் ரெஃப்யூஜ்னாக்கா உங்களை சுத்தி அவர் அடைக்கலமாய், அவர் பாதுகாப்பா இருக்கிறாரு. அவர் பலன்னாக்கா நீங்க எவ்வளவு செய்யணும் அப்படின்னாக்கா, உங்க வாழ்க்கையின் ஓட்டம் எவ்வளவு கடினமா இருந்தாலும், உங்க வாழ்க்கையின் பிரயாசம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை தேற்றுவதாக. இதோடு கூட நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு டிவைன் ப்ரொவிஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு, டிவைன் பீப்புள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரு. இது வந்து இந்த 12 நீரூற்றுகளும் பார்த்தீங்கன்னா சிம்பாலிக்கா அப்படி எழுதப்பட்டிருக்கு. எப்படின்னாக்கா இந்த 12 நீரூற்றுகளும் 12 கோத்திரத்தாரை குறிக்குது. அந்த 70 பேரிச்ச மரமும் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு போன 70 நபர்கள் என்று சொல்லி, யாக்கோபின் சந்ததியார் வந்து 70 பேர் தான் எகிப்துக்கு போறாங்க. பார்வோன் இடத்துல, அங்க யோசேப்பின் இடத்துல போறாங்க. யோசேப்புக்கு கிட்ட போகும்போது அவங்க 70 பேரா இருந்தாங்க. இஸ்ரவேலுடைய தொகை 70 பேரா இருந்துச்சு. 12 நீரூற்றுகளும் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரத்துடைய நாமங்கள், அவங்களுடைய நம்பர்ஸ்க்கு கரெக்டா அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி 12 கோத்திரங்கள் என்று சொல்லப்படுது. அப்படின்னாக்கா இதுல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த 12 கோத்திரங்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற அவருடைய பிள்ளைகள், இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிற யாரா இருந்தாலும், அவரை விசுவாசிக்கிற யாரா இருந்தாலோ, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலோ, உங்களுக்கு தேவனிடத்துல தான்
இளைப்பாறுதல். உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இடத்துலதான் உங்களுக்கு பலன். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கும்போது இங்க 2 விஷயம் அந்த சூப்பர் நேச்சுரலா அது நடக்குது. என்னன்னாக்கா, ஒண்ணு, தேவன் உங்க வாழ்க்கையில டிவைன் சோர்சஸ் அவர் உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய தேவையானது எதுவா இருந்தாலும் அதை தேவன் கட்டளையிடுகிறவரா இருக்கிறாரு. அந்த 12 நீரூற்றுகளும் 12 ப்ரொவிஷனை தேவன் உங்க வாழ்க்கையில கட்டளையிடுகிறவரா இருக்கிறாரு. அதே போல 70 அப்படி என்று சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில 70 முறை தேவன் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே ஒரு மனுஷனை நான் எப்படி மன்னிக்க, ஒரு நாளைக்கு நான் எத்தனை தடவை மன்னிக்க முடியும்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷனை ஒரு நாளைக்கு 70 முறை அப்படின்னாக்கா உங்க வாழ்க்கையின் குறைவான பலவீனமான பிசாசு உங்களை அட்டாக் பண்ணி உங்களை குற்றப்படுத்துகிற கில்ட்டியான பாவமான நியாய தீர்ப்புக்கு உண்டாகத்தக்க ஏதுவான எல்லா காரியத்திலிருந்தும் தேவன் உங்களை மீட்டு உங்களை பலம் உள்ளவராய் தேவன் மாற்றுகிறார் என்று நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களை பலம் உள்ளவங்களா, எப்படி அந்த 70 பேரீச்ச மரங்கள் அங்கே உண்டானது, அதே போல நீங்கள் பலம் உள்ளவர்களாய் கடந்த காலத்தை பார்த்து இல்லை, முன்னாடி இனி வர்ற நாட்களை பார்த்து நீங்க ஓடத்தக்கதாக இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நீங்க நேசிப்பீங்கன்னா, அவர் உங்க வாழ்க்கையில இருக்காரு என்பதை நீங்க பிடித்து கொள்வீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஓட்டம் பலம் உள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நான் உறுதியாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் ஆண்டவர் அங்க எலியாவை பார்த்து சொல்றாரு. எலியா சொல்றாரு, ஆண்டவரே போதும், நான் மட்டும்தான் இருக்கேன், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டு அவர் சொல்றாரு, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், போதும் ஆண்டவரே, நான் ஒருத்த மாத்திரம்தான் மீந்திருக்கிறேன், என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படி என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே சொல்ல, நீ சாப்பிட்டு இந்த தண்ணியை குடின்னு ஃபர்ஸ்ட் தேவதூதன் சொல்றாரு. 2 முறை அப்படி சொல்றாரு. எழுந்து புசித்து இந்த தண்ணியை நீ குடின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது அவர் எழுந்து அந்த தண்ணியை குடிக்கிறாரு, குடிச்சிட்டு திரும்ப படுத்துக்கிறாரு. திரும்ப 2வது முறை தேவதூதன் தட்டி எழுப்பி போஜன பானம் பண்ணும் என்று சொல்லி அவன் தட்டி எழுப்பும் போது பார்த்தீங்கன்னா அங்கே சுட்ட அப்பமும் அங்கே நீரும் இருக்கு. மறுபடியும் அதை தண்ணியை குடிக்கிறாரு, அந்த அந்த அப்பத்தை புசிக்கிறாரு, அந்த தண்ணியை குடிக்கிறாரு. அப்போ தேவதூதன் சொல்றாரு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லி. இப்போ தேவன் உங்களுக்கு சோர்ஸா இருப்பாரு, அவர் உங்களுக்கு டிவைன் சோர்ஸா இருப்பாரு. உங்க டிவைன் சோர்சஸ் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு வராரு அப்படின்னாக்கா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, உங்க your journey is going to be a long journey. அது ரொம்ப உங்க பிரயாணம் வெகு தூரமானது, ரொம்ப தூரமான அப்படின்னா ஒரு லாங் ரேஸை நீங்க ஆண்டவருக்காக ஓடும்படியாக தேவன் உங்களை பலப்படுத்துகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 70 பேரீச்ச மரங்களை போல நான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பேசுகிற தேவன் உங்களுக்கு ஜென்யூன் பலம் உள்ளவர்களை, உண்மையுள்ளவர்களை, நேசிக்கிறவர்களை உங்க தரிசனத்துக்காக இல்லை உங்க தேவன் உங்க வாழ்க்கையில வச்சுக்க பிளானுக்கு நேரா நீங்க ஓடும்படியாக உங்களுக்கு பலம் உள்ளவர்களை தேவன் கொடுப்பார் என்று நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை நான் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஒருவேளை நீங்க கசப்பான உங்க வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை தாண்டி கடந்து வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, நான் எவ்வளவு தூரம் நான் இந்த கஷ்டமான பாதையில நான் ஓடுறது அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொள்ளுங்க, இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை செய்தார், அதை விசுவாசிக்கிற நமக்கு இன்றைக்கும் அவர் செய்கிறவரா இருக்கிறாரு. இன்னொன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அப்போ நீங்க உங்களுக்கு ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அப்படின்னா உங்களுடைய பிரயாசம் நீங்க ஒருத்தர் மாத்திரம் பிரயாசப்படுறது இல்லை. உங்க பிரயாசத்துல நீங்க தேவனை சார்ந்து கொள்ளும்பொழுது, ஆண்டவரே என்னுடைய
கடமைகள்ல, என்னுடைய வேலைகளில, இல்லைன்னா என்னுடைய தேவைகளில நான் உண்மை சார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி உங்க காரியங்களை அவர் மேல நீங்க வைத்து விட்டு நீங்க இளைப்பாறும்படியாக. ஏன்னா எந்த மனுஷனும் சுமக்க முடியாத எக்ஸ்ட்ரீம் பாடுகளை தேவன் நமக்காக அவர் சுமந்து கொண்டார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பச்சை மரமாகிய எனக்கே இவ்வளோ பாடுகளை சுமந்தேன் என்றால் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா பச்சை மரமா அவருக்கே எல்லாத்தையும் அவர் முடிச்சிட்டாரு. அப்படின்னா அவர் பாவம் இல்லாதவராய் நமக்காக எல்லா பாடுகளை சுமந்து கொண்டார். அஃப்கோர்ஸ் நாம் மாம்சமாய் இந்த மண்ணில மாம்சத்தின் சாயலாய் பிறந்த நமக்கு அநேக பாடுகள் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அதெல்லாவற்றிலும் நம்ம ஜெயிக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. நீங்க ஆண்டவரோடு உங்களை இணைத்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவோடு நீங்க உங்களை இணைத்து கொள்ளும் பொழுது, தேவ வசனத்தோடு உங்களை நீங்க இணைத்து கொள்ளும் பொழுது, இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவர் உங்களுக்கு டிவைன் பீப்புளை, அந்த 70 பேரிச்ச மரம் போல, ஐ ஸ்பீக் ஸ்ட்ராங் பீப்புள், அவங்க உங்களை தாங்குகிறவர்களாய், உங்களுக்கு உதவி செய்கிறவர்களாய், உங்களை லிஃப்ட் பண்றவங்களா, அது எல்லா விதத்துக்கும் பிரயோஜனமானவர்களாய் தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. ஏன்னா அந்த பேரிச்ச மரம் என்று சொல்லப்படும் போது அதனோட டெஃபினேஷன் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னது, மல்டி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிருக்கு, மல்டிப்ளைடு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மல்டிப்ளைடு ஸ்ட்ரென்த்னா நம்ம இப்படி வச்சுக்கலாம், நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு என்று சொல்லி. அப்போ அப்படி நமக்கு தேவையானதெல்லாம் இருக்கிற ஒரே இடம் எதுன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ அவர் உங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போகாதீங்க. உங்களை தேவ பிள்ளைங்களோடு கனெக்ட் பண்ணுங்க, தேவ வார்த்தையோடு கனெக்ட் பண்ணுங்க, தேவ ஆவிக்குரிய வாழ்க்கையோடு உங்களை கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இன்னொரு லெவலுக்கு, இன்னொரு ஃபேஸ்க்கு உங்களை எடுத்துக்கொண்டு போகும்போது, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க போக வேண்டிய ஜேர்னி ரொம்ப பெருசா இருந்துச்சு. அப்போ அந்த முழுவதுமா அவங்க பிரயாணத்துக்குரிய மொத்த பலனும் அங்க உண்டாச்சான்னா அவங்களுக்கு ரெஸ்ட் தேவையா இருந்தது. அதை தேவன் புரிந்து கொண்டு, அதை தேவன் அறிந்தவராய் இருந்து அவங்களுக்கு அந்த பிளேஸ் ஆண்டவர் உங்களுக்கு உண்டாக்குனார். அதே போல உங்க பிரச்சனையும், நீங்க ஒருவேளை மென்டலி நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இல்ல பிசிக்கலி நான் வீக்கா இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, இல்ல பினான்சியலி நான் ட்ரையா இருக்கேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு தேவன் அதை எல்லாத்தையும், நீங்க எதெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற அந்த நீண்ட தொலைதூர பிரயாணத்துக்கு தேவன் உங்களை இழுத்து கொண்டு போவாராக. அது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. உங்க வாழ்க்கை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர்னால உங்களை பலப்படுத்தி, உங்களை வழி நடத்தி, உங்களை பாதுகாத்து வழி நடத்துவாராக என்று சொல்லி இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களுக்கு பேசி உங்களை ஆசிர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உங்களை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இயேசுப்பா, இந்த வார்த்தையை நான் உங்க பிள்ளைகளுக்கு, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன். ஆண்டவரே அப்பா, அவங்க கடந்து வந்த எல்லா மாறாவின் அனுபவங்களும், ஆண்டவரே எல்லா கசப்பான காரியங்களும் எல்லாம் மறந்து போகத்தக்கதாக தேவன் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே அவங்களுக்கு இளைப்பாறுதலை நீங்க உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே சோர்சஸ் நீங்க உண்டு பண்ணுவீராக. எப்படி 12 நீரூற்றுகளும் உண்டானது போல ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அதற்கு தக்கதான ஆண்டவரே வழி உம்மிடத்திலிருந்து உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அதே போல ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நினைப்பவர்களா இருந்தால் அவர்களுக்கு நீங்க ஆண்டவரே அப்பா சப்போர்ட்டர்ஸை நீங்க உண்டு பண்ணும்படியாக, அப்படியே மாம்சத்துல ஆண்டவரே அப்பா அவங்களுக்கு துணை நிற்கிறவர்களை நீங்க மனுஷர்களை நீங்க ஏற்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவனால் கடந்து வருவார்களாக. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்க துணையான ஆண்டவரே பர்சன்ஸை நீங்க கொண்டு வரும்படியாக, சரியான நபர்களை கொண்டு வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் ஆண்டவரே அவங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தும் போதெல்லாம் அவர்கள் நினைவு கொள்ளட்டும்,
அவங்களுடைய ஜேர்னி உம்மோடு கூட ஆண்டவரே அவர்கள் நெடுநாள் ஆண்டவரே ஒரு பெரிய நீண்ட பிரயாணம் அவர்கள் உம்மோடு கூட பிரயாணப்பட ஆண்டவரே அப்படி ஆண்டவரே உம்மோடு கூட ஆண்டவரே அவங்க செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது என்பதை அவங்க அறிந்து கொள்ள ஆவியானவர் நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீராக, அவங்களை பலப்படுத்துவீராக, அவர்களை நீங்க ஆண்டவரை வழி நடத்துவீராக. அவங்க போக வேண்டிய தூரத்தை டெஸ்டினியை அவங்க அடைந்து ஆண்டவரை சேரும் வரைக்கும் ஆவியானவர் அவங்களை நீங்க வழி நடத்துவீராக என்று சொல்லி ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே நானே இளைப்பாறுதல் ஆண்டவரே அப்பா தருகிறேன் என்று சொல்லி சொன்னீங்கப்பா. ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறவர்கள் ஆண்டவரே சோர்ந்து போவதில்லை ஆண்டவரே அப்பா. நீங்க வெட்கமடைய விடுவதில்லை ஆண்டவரே. நீங்க இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறீங்கப்பா. அப்படி நீங்க ஆண்டவரே ஒரு ரெஸ்ட் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக, அவங்க வாழ்க்கையின் சூழ்நிலையில சமாதானம் உண்டாவதாக. ஆண்டவரே தாவீது சொல்லும் போது சொன்னது போல கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று, அதே போல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் உங்க பிள்ளைகளை நீங்க கொண்டு போய் விடும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு குறைவும் இல்லாமல் போஷிக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே நீங்க அவர்களை வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சங்கீதம் 23 சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே இந்த சூழ்நிலையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே அவர் சத்துருக்களுக்கு விரோதமாக ஆண்டவரே ஒரு பந்தியை நீங்க ஆயத்தப்படுத்துவீராக, அவர் தலையை எண்ணெயினால் நீங்க அபிஷேகம் பண்ணுவீராக, அவங்க பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக. ஆண்டவரே நீங்க அவங்களோடு கூட இருக்கீங்க என்பதை ஆண்டவரே புரிந்து கொள்ளும்படியாக, ப்ரூவ் பண்ணும்படியாக, உங்களுடைய மகிமை வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேங்க தாவே. நீங்க ஆசீர்வதிங்க, கூட இருங்க, எல்லா மகிமையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே.